ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு தி இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமி. யூஜிசி நெட் அவங்க நோட்டிஃபிகேஷன் 29th ஏப்ரல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் மாஸ்டர் டிகிரி யார் முடிச்சிருக்காங்களோ, எம்ஏ கிராஜுவேட்ஸ், தே கேன் அப்ளை. அட்லீஸ்ட் 55% மார்க்ஸ் வேணும். ஸோ ஃபார் ரிசர்வ்டு கேட்டகரி 50% இஸ் எனஃப். தென் 4 years கோர்ஸ், 4 years டிகிரி பண்ணியிருக்கவங்களும் அப்ளை பண்ணலாம். பட் தே ஆர் நாட் குவாலிஃபை ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு மட்டும் குவாலிஃபை கிடையாது. மற்றபடி பிஹெச்டி அண்ட் பிஹெச்டி அப்புறம் ஜேஆர்எஃப்க்கு இட் இஸ் எலிஜிபிள். அண்ட் தேர்ட் ஒன், பிஹெச்டி ஹோல்டர்ஸ் ஆல்சோ கேன் அப்ளை ஃபார் ஜேஆர்எஃப். ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேன் அப்ளை ஃபார் திஸ் எக்ஸாம்ஸ். ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா ஜேஆர்எஃப்க்கு மட்டும் உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து 30 வரைக்கும் இருக்கு. ரிசர்வ்டு கம்யூனிட்டிஸ்க்கு கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கு. அதுவே நீங்க பாத்தீங்கன்னா ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் தெர் இஸ் நோ ஏஜ் லிமிட், எனி ஒன் கேன் ரைட் திஸ் எக்ஸாம். எப்போ ஆன்லைன்ல எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்றதுன்றதுனா 29th வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போர்ட்டல் ஓப்பன் ஆயாச்சு. ஸோ 29th ஏப்ரல் இருந்து 20th மே வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க யூ கேன் அப்ளை ஃபார் யூஜிசி நெட். ஸோ அதுக்கப்புறம் 22 மே டு 24 மே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்ஷன் விண்டோ இருக்கும். ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா யூ கேன் கரெக்ட் ஓவர் திஸ் 2 days. இந்த 2 நாள்ல நீங்க கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ தென் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சிட்டி இன்டிமேஷன் கொடுத்துருவாங்க. 10th ஜூன் வந்து உங்களுக்கு சிட்டி இன்டிமேஷன் கொடுத்துருவான்னு சொல்லியிருக்காங்க நோட்டிஃபிகேஷன்ல. எந்த சிட்டிஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா 3 சிட்டிஸ் அப்ளை பண்ணுவீங்க. அந்த 3 சிட்டிஸ்ல எந்த சிட்டில நீங்க எக்ஸாம் எழுத போறீங்கன்னு சொல்லி இன்டிமேஷன் 10th ஜூன் கொடுத்துருவாங்க. 15th ஜூன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்துடும். ஸோ லைக் 20 to 30th ஜூன் வரைக்கும் எக்ஸாம்ஸ் வில் ஹேப்பன். ஸோ எக்ஸாம் வந்து இந்த 20th to 30th ஜூன் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவான்னு சொல்லி யூஜிசி அவங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு 1150 ரூபா ஃபார் ஜென்ரல் கேட்டகரிஸ். இதுவே ஓபிசி அண்ட் இடபிள்யூஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 600 rupees. ஃபார் எஸ்டி எஸ்டி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் 325 rupees. யூஜிசி நெட் 86 சப்ஜெக்ட்ஸ்க்கான எக்ஸாம்ஸ் 86 சப்ஜெக்ட்ஸ்க்கு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு நீங்க எடுக்கிற மார்க் வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி. அதுவே நீங்க ஜேஆர்எஃப் எடுத்தீங்க அப்படின்னா 3 years மட்டும் தான் வேலிடிட்டி. எக்ஸாமுக்கு லாஸ்ட் டைம்ல போய் அப்ளை பண்ணாதீங்க. எவ்வளவு சீக்கிரமா அப்ளை பண்ண முடியுதோ அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமியில வி ஆர் ரன்னிங் அ கோர்ஸ் ஃபார் யூஜிசி பேப்பர் 1. உங்களுக்கு ஏதாச்சும் ஃபர்தரா டீடைல்ஸ் வேணும் இந்த கோர்ஸை பத்தி அப்படின்னா கீழே உள்ள நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.